கோவில்களில் வாங்கக்கூடிய தெய்வ படங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்து தெய்வ சக்தி, அந்த தெய்வம் எந்த தெய்வம் அந்த கோவிலில் இருக்கோ அந்த தெய்வத்தோட சக்தி வந்துட்டு முழுக்க நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி என்னோடய பாட்டி சொல்லுவாங்க பாருங்கள். ஆனால் இந்த மீனாட்சி அம்மன் நேரில் தரிசனம் செஞ்ச ஒரு அதிசயம் என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ ஒரு 4 மாதம் இருக்குங்க, 3.5 மாதத்துலேருந்து ஒரு 4 மாதங்கள் இருக்கும். அப்போ வந்துட்டு ரொம்ப கவலை, ரொம்ப தாங்க முடியாது துயரம் துக்கம், அப்படி வந்துட்டு ரொம்ப மனசு கவலைங்க. அப்போ வந்து நைட்டெல்லாம் ஒரே அழுதுட்டு நான் படுத்திருந்தேங்க. அப்படி படுத்திருக்கும்போது பாருங்கள், ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கலை. ரொம்ப நேரம் வரைக்கும் நைட் 12-1 மணி வரைக்கும் மேலே வரையும் தூங்கவே இல்லை. ஆனால் என்னோடய ரூம்குள்ளே நான் மட்டும்தான் தூங்குவேன். கதவை வந்து தாப்பா போட்டுட்டு, ரூம் கதவை வந்து தாப்பா போட்டு தூங்குவேங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 3:30 மணி இருக்குங்க. அந்த டைம் வந்துட்டு பிரபஞ்ச டைம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான டைம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கும்போது வந்து யாரோ வந்து என்னோடய முதுகை வந்து தட்டி கொடுக்குறாங்க. அரை தூக்கத்தில் இருக்கேன், நல்ல தூக்கத்துலலாம் கிடையாது. அதாவது நம்மளை தொட்டால் நம்மளை உணரக்கூடிய அரை தூக்கத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, முழுமையான தூக்கம் கிடையாது. அந்த மாதிரி டயத்தில் வந்து முதுகு வந்து மா அப்படி சொல்லிட்டு தட்டி கொடுக்குறாங்க. இந்த வார்த்தை வந்துட்டு எங்கேயோ எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ கடைசியில் பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு வந்து இறந்து போனேன் என்னோடய அம்மா இந்த வார்த்தையில் வந்து கூப்பிடுவாங்க. அப்போ வந்துட்டு நம்மளோட அம்மாவும் இல்லை, இது வந்துட்டு அவங்களோட ஸ்பரிசம் மாதிரி தெரியலை. ஆனால் அந்த குரல் வந்துட்டு நல்ல ஒரு தெய்வீக குரலாக இருக்குது. இது அவ்வளோ நல்ல ஒரு குரல். அந்த குரல்லே பாருங்கள், நீ எது கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முந்தைய நிறைய தடவை பாருங்கள், அந்த மீனாட்சி அம்மன் வந்துட்டு எனக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மீனாட்சி அம்மன் கோயில் போயிடுவேன். நான் மதுரையில் இருந்தப்போ. இப்போ வந்து என்னால் அடிக்கடி போக முடியல. அப்போ வந்து நான் நினச்சிட்டு அழுதுட்டு படுத்திருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், நான் மதுரையில் இருந்தாலாச்சும் நீ வந்துட்டு டக்குன்னு வந்து பார்த்துருவேம்மா, என்னால் முடியலைம்மா, என்னால் வந்து இந்த துயரம் வந்து கஷ்டத்தினால தாங்கிக்க முடியலை, எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, நான் வந்து நிராதரவாக நிற்கிறேன், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டேங்க. அப்போ தான் பாருங்கள், அந்த அரை தூக்க நிலையில் இருக்கிற போது இது மாதிரி ஒரு 3:30 மணிக்கு வந்துட்டு முதுகில் வந்து மெல்லிய கைகள்னால என்னைய வந்து முதுகில் வந்து ஒரு ஆறுதலாக நான் இருக்கேன். அந்த தட்டி கொடுக்குறலையும் அந்த குரலோட ஸ்பரிசத்துலேயும் அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மை கலந்துருக்கு பாருங்கள். நான் இருக்கேன், நீ எதுக்கு கலங்கி நிற்கிற, எல்லா நேரங்களும் எனக்கு கை கொடுத்த மீனாட்சி அம்மன் சொல்லவே முடியாதுங்க. எனக்கும் அந்த மீனாட்சி அம்மனுக்கும் உள்ள உறவு பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு தாய்க்கும் மகளுக்குமான அந்த தெய்வத்துக்கும் பக்தருக்குமான உறவே கிடையாது. எனக்கு உன்னோட அம்மான்னு தான் நான் நினச்சிட்டு இருப்பேன் மீனாட்சி அம்மனை. அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் போய் கோவிலில் போய் சொல்லிடுவேன். என்னை யாராச்சும் கஷ்டப்படுத்துகிறாங்க, எனக்கு யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் கோவிலில் போய் மீனாட்சி அம்மனை நேருக்கு நேராக பார்த்து நான் மனசுருகி கண்ணீர் விட்டு சொல்லிட்டு வந்துடுவேன். அடுத்து வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்க இடம் தெரியாமல் போயிடும். அதே மாதிரி தான் என்னால் வர முடியலையே, உன்னோட கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சே, நான் எப்படி இப்போ வரவே முடியாதே, நான் என்ன செய்வேன், எனக்கு வந்துட்டு இப்படி இருக்கே, இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தூங்கிட்டேன் இல்லையா. அந்த குரல் வந்துட்டு என்னை எங்கேயோ கொண்டு போயிடுச்சுங்க. மா அப்படின்னு சொல்கிற அந்த குரல் பாருங்கள், சொல்லிக்கிட்டே என்னோடய முதுகில் வந்து தட்டி கொடுக்குறாங்க. அந்த மெல்லிய கை வந்து தட்டி கொடுக்குது. வீட்டு ரூம்குள்ளே வர்றதுக்கு யாருக்குமே வந்துட்டு சான்ஸே இல்லை. ஏன்னா கதவு தாப்பா போட்டிருக்கேன் நான். அடுத்து பாருங்கள், எப்போவுமே தாப்பா போட்டு தான் தூங்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நேரமே பாருங்கள் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் சரின்ட்டு கொஞ்ச நேரத்தில் சட்டுன்னு முழிச்சிட்டேன். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் கடலில் நான் பார்க்கலங்க. இந்த ஸ்பரிசமும் அந்த குரலும் மட்டும்தான் என்னால் உணர முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நிறைய தடவை கனவுல வந்திருக்காங்க மீனாட்சி அம்மன். ஏதாச்சும் ஒரு ரொம்ப பிரச்சனையான நேரங்கள்லாம் பார்த்தா நான் சரி காலையில் போயிட்டு சரி பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு சாமி மாதிரிலாம் தொடச்சி விட்டுட்டு எல்லாமே வந்து சாமி படங்களை வந்துட்டு ஈரக்கையால் தொடச்சி விட்டுட்டு நான் போயிட்டு வேலை பார்க்க போயிட்டேன். கிச்சனுக்கு போயிட்டு 1 மணி நேரம் கிச்சனில் வேலையாயிடுச்சு. அதுக்கிடையில் வந்துட்டு ஹால்லாம் தொடச்சி விட்டு ஹால்லாம் வந்துட்டு ஈரம் காஞ்சிட்டுக்காக ஃபேன் போட்டிருந்தோம். ஃபுல் ஸ்பீடாக ஃபேன் போட்டிருந்தோம். அதுக்கு பின்னாடி வந்து தான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு தாங்க வந்துட்டு நான் வந்து விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனாட்சி அம்மன் கண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கண்ணீர். அந்த முகமுமே கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற வீடியோக்குள்ளே இருக்க மீனாட்சி அம்மனுக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்க மீனாட்சி அம்மனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அந்த கோவிலில் வாங்கக்கூடிய ஃபோட்டோக்களுக்கு வந்துட்டு நிறைய பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த தெய்வ சக்தி எல்லாமே. அது உண்மையாக தாங்க இருந்திருக்கு. அப்போ
இவ்வளோ நாள் ஒரு தடவை தினம் தான் தண்ணி வச்சு துடைக்கிறேன், ஆனால் நல்லா துடைச்சிருவேங்க. இப்படி தண்ணி வடிகிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. 1 மணி நேரம் கழிச்சு நல்லா ஃபேன் ஓடி இருக்கு. எப்படி அம்மனோட கண்களில் வந்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிஞ்ச மாதிரியே இருக்குது. அது முகமுமே கொஞ்சம் நல்லா மாறி இருக்கு பாருங்க மற்ற படங்களை விட.